பிரைஸ் த லார்ட். இந்த வீடியோவில் எஸ்தர் ராஜாத்தி எப்படி யூத ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றினாங்கங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புத்தகங்களில் பெண்கள் பெயரில் கொடுக்கப்பட்டுள்ள 2 புத்தகங்களில் எஸ்தர் புத்தகமும் ஒன்று. இந்த எஸ்தர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகள் அனைத்துமே பாரசீக பேரரசர் அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் நடைபெற்ற சம்பவங்களை கொண்டது. எஸ்தர் ராஜாத்திக்கு அப்பா அம்மா கிடையாது. எஸ்தரை மொர்தெகாய் அப்படிங்கிற ஒருத்தர் தன் சொந்த மகளாக வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்க்குறாங்க. இந்த மொர்தெகாய் சூசான் அரண்மனையில் அவர் காவலாளியாக பணியாற்றுகிறார். அகாஸ்வேரு ராஜா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை அவர் அரசாளுகிறார். அவருடைய மனைவி வஸ்தி. அவருடைய மனைவியான வஸ்தி அவருடைய கட்டளைகளின்படி செய்யாமல் அவரை அவமதித்ததின் நிமித்தமாக அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு நாள் அகாஸ்வேரு ராஜாவை தாக்க 2 பேர் பிளான் பண்ணி அரண்மனைக்குள் நுழைந்தபோது அந்த விஷயம் மொர்தெகாய்க்கு தெரிந்து அதை உடனடியாக அவர் எஸ்தரிடம் தெரிவித்தார். உடனே அந்த காரியம் ஆய்வு செய்யப்பட்டு அந்த 2 பேர் தூக்கிலிடப்படுறாங்க. இந்த விஷயம் நடபடிகள் புத்தகத்தில் அவங்க பதிவு செய்து வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின் அகாஸ்வேரு ராஜா ஆமானை தன்னிடத்தில் இருக்கிற எல்லா சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய பதவியை உயர்த்தி அவரை மேன்மைப்படுத்தி வைக்கிறார். ராஜாவோட அரண்மனை வாசலில் இருக்கிற எல்லா ஊழியக்காரரும் ஆமானை வணங்கணும், நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையும் கொடுக்குறார். ஆனால் மொர்தெகாய் அவரை வணங்குறது இல்லை, நமஸ்கரிக்கிறது இல்லை. இப்படி மொர்தெகாய் அவரை வணங்காது இருக்கிறத கேட்கும்போது ஆமான் ரொம்ப கோபமடைகிறார். நீ ராஜாவின் கட்டளைகளை மீறுகிறது என்ன அப்படின்னு கேட்குறார். ஆமான் மொர்தெகாய் அவரை வணங்காததை, நமஸ்கரிக்காததை அவர் கண்டபோது அவருக்கு மிகுந்த கோபம் வருது. இந்த மொர்தெகாய் ஒரு யூதன் அப்படிங்கிறத அவர் அறிந்த உடனே மொர்தெகாயின் ஜனமாகிய அந்த யூதர் எல்லாத்தையும் அவர் கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறார். ஆமான் அகாஸ்வேரு ராஜா கிட்ட போய், உங்கள் நாட்டில் ஒருவித ஜனங்கள் சிதறண்டு போய் பரவி இருக்காங்க. இந்த ஜனங்களோட வழக்கங்கள் மற்ற ஜனங்களோட வழக்கங்களுக்கு மாறாக இருக்குது. இவங்க ராஜாவுடைய சட்டங்களை கை கொள்கிறதில்ல. இவங்களை இப்படி விட்டுருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராஜா அவருடைய முத்திர மோதிரத்தை அவர் ஆமான் கையில் கலற்றி கொடுத்து, நீ இந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி நீ என்ன செய்யணும்னு நினைக்கியோ அதை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ராஜாவோட முத்திர மோதிரத்தை ஆமான் வாங்கிட்டு ஒரே நாளில் சிறியோர் முதல் பெரியோர் வரை, குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய எல்லா சகல யூதரையும் அழித்து கொன்று அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையிடவும் ஒரு ஆர்டர் ரெடி பண்ணி அந்த முத்திரை மோதிரத்தை வச்சு அவர் சீல் பண்ணுறார். அந்த கட்டளை எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த கட்டளையை அறிந்த மொர்தெகாய் யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த அந்த கட்டளையோட நகலை கொடுத்து அதை எஸ்தருக்கு அதை தெரியப்படுத்தவும், எஸ்தர் ராஜா கிட்ட போய் தன் ஜனங்களுக்காக அவள் விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் ராஜாவை போய் சந்திக்கணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளில் தான் ராஜாவை சந்திக்க முடியும். மற்ற நாட்களில் ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, புருஷர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சந்திக்க முடியாது. அது அந்த நாட்டோடைய சட்டம். அந்த சட்டத்தை மீறி ராஜாவை போய் பார்த்தா ராஜா செங்கோலை நீட்டினால் மட்டும்தான் அவங்க உயிர் தப்ப முடியும்.
எஸ்தர் ராஜாத்தி இதுவரை 30 நாள் ஆச்சு. இதுவரையிலும் கூட அவங்க வந்து ராஜாவினிடத்து வரவழைக்கப்படலை. இந்த விஷயம் வந்து எஸ்தர் வந்து மொர்தெகாய்க்கு இந்த காரியத்தை வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அதற்கு மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு, நீ ராஜா அரண்மனையில் இருக்கிறதுனால யூதர்கள் வந்து தப்பக்கூடாது இருக்க, நீ மட்டும் தப்புவன்னு நீ நினைக்காத. இந்த காலத்தில் வந்து நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு வேறொரு இடத்துல இருந்து ரட்சிப்பு வந்து எழும்பும். அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறார். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி தான் உனக்கு வந்து ராஜ மேன்மை கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது வந்து எஸ்தர் வந்து மொர்தெகாய்க்கு மறுபடியும் ஒரு காரியத்தை வந்து சொல்கிறாங்க. சூசானில் இருக்கக்கூடிய எல்லா யூதரையும் கூடி வர செஞ்சு 3 நாள் வந்து அல்லும் பகலும் வந்து புசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு வந்து எஸ்தர் ராஜாத்தி வந்து சொல்கிறாங்க. நானும் என்னுடைய தாதிமாரும் உபவாசம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விதமாக நான் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் போய் பிரவேசிப்பேன், இதனால் நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தன்னுடைய ஜனத்துக்காக சட்டத்தையும் மீறி அவங்க ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க தயாராகிறாங்க. 3 நாள் உபவாசம் முடிந்த பிறகு அங்கே ராஜாவை சந்திக்க அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் வந்து நிற்கிறாங்க. எஸ்தர் வந்து அந்த முற்றத்தில் நிற்கிறத ராஜா பார்த்த உடனே அவருடைய கண்களில் அவங்களுக்கு வந்து தயை கிடைக்குது. ராஜா வந்து தன்னுடைய கையில் இருக்கிற அந்த செங்கோலை வந்து எஸ்தருக்கு வந்து நீட்டுகிறார். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து அந்த செங்கோலின் நுனியை தொடுகிறாள். ராஜா அவளை பார்த்து, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? உன் மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு வந்து ராஜா சொல்கிறார். அதற்கு எஸ்தர் ராஜாத்தி, நான் செய்கிற விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்தர் செய்த அந்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் போகிறாங்க. அந்த விருந்தில் வந்து திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை பார்த்து மீண்டும் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன கேட்கியோ அது உனக்கு தருவேன், நீ என்ன கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி வந்து, நான் இன்னும் ஒரு விருந்து செய்ய போகிறேன், அந்த விருந்துக்கும் நீங்கள் 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஆமானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவரை வந்து விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டில் போய் அந்த காரியங்களை குறித்து சொல்கிறார். அவரை வந்து எந்த அளவுக்கு வந்து ராஜா வந்து மேன்மையாக உயர்த்தி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து எஸ்தர் ராஜாத்தி வந்து அவங்கள வந்து விருந்துக்கெலாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற காரியத்தை வந்து தன்னுடைய மனைவிக்கும் சகோதரர்களுக்கும் போய் தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கும்போது இந்த மொர்தெகாய் மட்டும் என்னை வணங்கலை, நமஸ்கரிக்கலை அப்படிங்கிற காரியத்தையும் வந்து சொல்கிறார். அதற்கு வந்து அவனுடைய மனைவியும் அவனுடைய சிநேகிதரும் அவருக்கு வந்து மொர்தெகாய்க்கு ஒரு 50 முழ தூக்கு மரம் ஒன்று செஞ்சு அதில் மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்கு நாளைக்கு ராஜாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற அந்த தீய ஆலோசனை வந்து ஆமானுக்கு வந்து இது வந்து நல்ல ஆலோசனையாக வந்து தெரியுது. அதனால் மொர்தெகாய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு தூக்கு மரத்தை வந்து அவர் வந்து ரெடி பண்ணுறார். அன்னைக்கு ராத்திரி வந்து ராஜாவுக்கு வந்து தூக்கம் வராததுனால அவர் வந்து நடபடிகள் புஸ்தகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை வாசிக்க சொல்கிறார். அப்படி வாசிச்சிட்டு இருக்கும்போது அந்த அகாஸ்வேரு ராஜாவை வந்து 2 பேர் தாக்க வந்த அந்த காரியங்களை வந்து வாசிக்கிறாங்க. அப்போது மொர்தெகாய் வந்து அகாஸ்வேரு ராஜாவை வந்து காப்பாற்றி இருக்கிறார். அவருக்கு ஏதாவது செஞ்சீங்களா, அவரை கனப்படுத்தினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவருக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆமான் வந்து அந்த மொர்தெகாயை வந்து தூக்கு மரத்தில் வந்து தூக்கி போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக அவர் வந்து உள்ளே வராரு. அப்போ முற்றத்தில் யார் நிற்கிறா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்க
ஆமான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே உள்ளே வரட்டும், ஆமான் உள்ளே வரட்டும்னு ராஜா வந்து கூப்பிட்றார். ஆமான் உள்ளே வந்த உடனே ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதற்கு வந்து ஆமான் வந்து என்ன இல்லாமல் வேறு யார் ராஜா வந்து கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு ராஜாவை நோக்கி அவர் ராஜா கனம் பண்ண விரும்புகிற அந்த மனுஷனுக்கு என்ன செய்யணும்னா, ராஜா உடுத்தியிருக்கிற அந்த ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசில் தரிப்பிக்கப்படக்கூடிய அந்த ராஜ முடியையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வஸ்திரம், அந்த குதிரை இது வந்து ராஜாவோட பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையில் வந்து கொடுக்கப்படணும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை வந்து குதிரையில் ஏற்றி நகர வீதிகள்லாம் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதற்கு ராஜா சொல்கிறார், அந்த யூதனாகிய மொர்தெகாய்க்கு நீ சொன்ன அந்தபடியாக நீ வந்து செய். அதில் எதுவுமே தவற விடாத அளவுக்கு எல்லாம் சரியாக இருக்கும்படி நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறார். இதனால் ஆமான் வந்து ரொம்ப சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து போயிடுறான். இந்த விஷயங்கள்லாம் வீட்டில் போய் அவனுடைய மனைவிகிட்டையும் அவனுடைய சிநேகிதர்கள்கிட்டையும் போய் சொல்கிறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ராஜா செஞ்ச விருந்துக்கு வந்து வரும்படியாக, எஸ்தர் செய்த விருந்துக்கு வரும்படியாக ஆமானை வந்து கூப்பிட்றாங்க. ராஜாவும் ஆமானும் எஸ்தர் செஞ்ச 2ஆம் நாள் விருந்தில் வந்து கலந்து கொள்கிறாங்க. அப்போ வந்து திராட்சை ரசம் பரிமாறப்படுகையில் வந்து ராஜா வந்து எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும், உன் மன்றாட்டு என்ன, உன் ராஜ்யத்தில் நான் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதற்கு வந்து எஸ்தர் வந்து, எனக்கு ஜீவனும் என் ஜனங்களுக்கு ஜீவனும் தப்பும்படியாக எங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்களை அழித்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்து விற்கப்பட்டிருக்கிறோம். இப்போது ராஜாவுக்கு உண்டாகக்கூடிய அந்த நஷ்டத்துக்கு அந்த சத்ரு வந்து உத்தரவாதம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ராஜா இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச அந்த நபர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வந்து எஸ்தர் வந்து துஷ்ட ஆமான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமானோட தீய குணத்தை ராஜா அறிந்த உடனே ஆமான் வந்து மொர்தெகாய்க்கு அந்த ஆயத்தம் பண்ணின அந்த தூக்கு மரத்தில் ஆமானை வந்து தூக்கி போட்டாங்க. அப்போ வந்து ராஜாவோட கோபம் வந்து தணிந்தது. அன்றைய தினம் வந்து ராஜா வந்து யூதருக்கு அந்த சத்ருவாக இருந்த அந்த ஆமானுடைய வீட்டை வந்து ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு வந்து கொடுக்குறார். அப்போதான் வந்து அவருக்கு மொர்தெகாய் வந்து இவருக்கு என்ன உறவு என்கிறத வந்து எஸ்தர் வந்து அறிவிக்கிறாள். ஆமான் கையிலிருந்து அவர் வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை மொர்தெகாய்க்கு வந்து கொடுக்கிறார். மொர்தெகாயை வந்து அரண்மனைக்கு அதிகாரியாக வந்து பதவி உயர்த்தி வைக்கிறார். எல்லா நாடுகள்லேயும் யூதரை அழிக்கணும் அப்படின்னு அனுப்பப்பட்ட அந்த கட்டளைகள் வந்து செல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கட்டளை எழுதி அதை எல்லா தேசங்களுக்கும் வந்து அனுப்புகிறாங்க. இதனால் யூத ஜனங்களோட உயிர் வந்து பாதுகாக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தை வந்து நம்ம வாசிக்கும்போது தேவன் எஸ்தர் ராஜாத்தியை பயன்படுத்தி எப்படி தனது ஜனங்களை அழிவு நின்று பாதுகாத்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். தனது ஜனத்துக்கு வந்த அழிவை எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் இருந்து அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினாள். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற ஆமான் போன்ற சத்துருக்களை நாம் மேற்கொள்ள, சில கடினமான சூழ்நிலைகளை நாம் சமாளிக்க, வியாதியின் பிடியில் சில நேரம் நம்ம சிக்கும்போது, அல்லது கடன் பிரச்சனைகளில் நம்ம அகப்படும்போது, அல்லது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது பாவ பழக்கங்களான குடி, போதை இதை மாதிரி இதில் சிக்கி இருக்கும்போது, அல்லது தேவனை விட்டு விலகி உலக பிரகாரமாக அவங்க வாழும்போது, நாம் வந்து அவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது நாம் வந்து காரியங்களை வந்து மாறுதலாய் முடிய பண்ண முடியும்.
நம்ம நார்மலாக ஜெபிக்கிற ஜெபத்தை விட உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு ஜெயத்தை தர வல்லது. காட் bless யூ.